பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீம் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அமெரிக்கா தூதரகத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியினர் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கட்சியின் மாநில தலைவர் தமீம் அன்சாரி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். பாலஸ்தீன கொடியை ஏந்தியும் பாலஸ்தீனத்தில் இறந்த குழந்தைகளை போன்ற உருவங்களையும் ஏந்தியும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட பேரணியாக செல்ல முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். அப்போது பேசிய தமீம் அன்சாரி, பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணை போகக்கூடாது என்றும் ஆயுதங்களை வழங்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்ப வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். காசா 55 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு சிறிய நாடு. அந்த சிறிய பூமியில் 60% கட்டிடங்களை இஸ்ரேல் தகர்த்திருக்கிறது. இந்த 39,500 பேரிலே 16,000க்கும் மேற்பட்டவர்கள் 5 வயதுக்கு குறைந்த குழந்தைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மிக அதிக அளவிலே பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலால் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அகதி முகாம்களின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் அடைக்கலம் புகுந்த அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்துவதை ஏன் அமெரிக்கா தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி.